கிரேயான் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு சீட் கிடையாது, இட்ஸ் அ டெசிஷன் ஆஃப் ஃபியூச்சர். நம்ம ஸ்கூல் வந்து கிரேயான்ஸ் பப்ளிக் ஸ்கூல். இது இடிகரையில் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் அ சிபிஎஸ்இ அஃபிலியேட்டட் ஸ்கூல். இது கிளாஸ் 1ல இருந்து 12th வரைக்கும், பிகேஜில இருந்து 12th வரைக்கும் இங்கே ஸ்கூல் இருக்கு. இது வந்து ரூரல் ஏரியால நம்ம வந்து 2012 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பிளஸ் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது அவங்க கற்றுக்கணும், புதுசாக ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், அந்த மாதிரி நினைச்சா அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் போக வேண்டியிருக்கும், டைமும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து எங்களோட சேர்மன் சார் தினேஷ்குமார் சார், அவரோட விஷன் தான் இது, ஒரு ரூரல் ஏரியால ஒரு ஸ்கில்டு பேஸ்டு சிபிஎஸ்இ கரிக்குலமோட ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 2012 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வி ஹாவ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஸ்கூலு. திஸ் இஸ் அவர் ஸ்கூல் ஹிஸ்டரி. இந்த 12 இயர்ஸ்ல நம்ம கிளாஸ் 10 வந்து 6 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 12th வந்து 3 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இத்தனை வருஷமாவே 10th and 12th எங்களுக்கு சென்டம் ரிசல்ட் தான். ஸோ அகடமிக்ல எப்பவுமே சென்டம் ரிசல்ட். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் பார்த்தோம்னா நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அவங்கள அங்கே அனுப்பிச்சிருக்கோம், தென் அவங்கள சக்சஸ் பண்ணவும் வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஜோனல் லெவல் அண்ட் ஸ்டேட், இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட்டும் குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து வெறும் அகாடமிக் மட்டும் பத்தாது, அவங்க ஃபியூச்சருக்கும் ரெடி ஆகணும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிரேயான்ஸ் பப்ளிக் ஸ்கூலோட கரிக்குலம் என்னன்னா, ஒரு சைடு வந்து இந்தியன் கல்ச்சர், இன்னொரு சைடு அகாடமிக் அண்ட் இன்னொரு சைடு ஃபியூச்சர் ரெடினஸ். இது மூணும் சேர்ந்த ஒரு பிளெண்ட் தான் வந்து கிரேயான்ஸோட கரிக்குலம். அதனாலதான் நாங்க கிளாஸ் 1ல இருந்தே குழந்தைங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் கோடிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு 2 குழந்தையும் கூட ஒன்னா இருக்கிறது இல்லை, குழந்தைங்களோட லேர்னிங் லெவல் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும். ஸோ லேர்னிங் லெவல் டிஃப்ரெண்டா இருக்குங்கிற பட்சத்துல டீச்சிங் லெவலும் டிஃப்ரெண்டா இருக்கணும், அசஸ்மெண்ட் லெவலும் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வந்து இப்பத்தோட ஜென்ரேஷனுக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அட்டென்ஷன் கொடுக்கறதுன்னு சொன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கறது இல்லை, இட்ஸ் ரைட் அட்டென்ஷன். ஒரு குழந்தைய அட்டென்ஷன் கொடுக்கறது கரெக்டா கொடுத்தோம்னு சொன்னா அந்த குழந்தையோட லேர்னிங் லெவல் என்னங்கிறது நம்ம டிஃபரன்ஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே அதுல வந்து ட்ரெயின்ட் ஆனவங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன நெசசிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்களோட அசஸ்மெண்ட் மோடும் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அசஸ்மெண்ட்ல அந்த குழந்தைய அசஸ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் எவ்ரி வீக் வி ஆர் சிட்டிங் அண்ட் டிசைடிங், வி ஆர் ஹேவிங் அ மீட்டிங் வித் டீச்சர்ஸ் எவ்ரி வீக். பேரண்ட்ஸ் தேவைப்பட்ட பேரண்ட்ஸையும் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஒரு 2 or 3 monthsக்குள்ள அவங்கள நார்மலா எல்லா குழந்தைங்களோட எல்லா லெவலுக்கும் சேர்ந்து வர மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ண முடியும். எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனும் அகடமிக் டாப்பர் கிடையாது, பட் சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாமே கான்பிடன்ஸ் ஆனவங்க அண்ட் அவங்க முன்னிலை வகிக்க தெரிஞ்சவங்க அண்ட் லீட் பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் மூலம் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் அவங்களை டைரக்ட் பண்ணுறது அண்ட் 21st century ஸ்கில்ஸான கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், இதுல எல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் வேஸ்லேயே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு குழந்தைகிட்டே இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணுவாங்க, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் ஆன்சர் அண்ட் அப்புறம் தேர்ட் ஆன்சர், அப்புறம் கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சு சொல்லாம இருக்கிற குழந்தைங்க யாரு, பட் தப்பான ஆன்சர், இன்னும் கரெக்டான ஆன்சர் தெரியல அவங்களுக்கு, ஸோ கான்செப்ட் புரியல அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டீச்சரால வந்து ஒரு 5 minutesல வந்து அசஸ் பண்ணிட முடியும். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ங்கிறது ரைட் அட்டென்ஷன். ஆல்சோ 6th இருந்து 10th வரைக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறோம். 11th and 12th கிளாஸஸ்ல நீட் அண்ட் ஜேஇ இன்டகிரேட்டடாவே நம்ம கொடுக்குறோம். எவ்ரி இயர் ஆஸ் பர் த அப்டேட்டட் சிபிஎஸ்இ சிலபஸ் நம்ம லேப்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்றோம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்ல வெல் ட்ரெயின்ட் ஃபேக்கல்டிஸ் எங்ககிட்ட இருக்கனால கோச்சிங் ஓரியன்ட் கரிக்குலம் எங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். இன்டகிரேட்டட் கோச்சிங் அப்படிங்கிறதுனால நீட்டுக்கோ ஜேஇக்கோ நம்ம குழந்தைங்க வந்து வெளியே வந்து கோச்சிங்க்கு போக வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நம்ம கிரேயான்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல கிண்டர் கார்டன்ல இருந்து 12th வரைக்கும் லைப்ரரி ஹவர்ஸ் இஸ் அ மஸ்ட். ரீடிங் ஹேபிட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கிண்டர் கார்டன் இருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி லைப்ரரி ஹவர்ஸ் இருக்கு.
இங்க கிண்டர் கார்டனுக்கு செப்பரேட் கார்னர் இருக்கு. அங்க பிக்சர் ஓரியன்டட் புக்ஸ் நிறைய இருக்கும். பிளஸ் ஹையர் கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் புக்ஸ், நியர்லி 5500 புக்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம லைப்ரரியில நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கான ரெஃபரன்ஸ் செக்ஷன் தனியா இருக்கு. Sports is a part of education. எங்க ஸ்கூல்ல daily physical education session is compulsory. So students are energetic and focused. Sports பொறுத்த வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். இல்ல ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே அந்த குழந்தைங்களுக்கு 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இருக்கு அண்டர் கிரேயான்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஈவினிங் ஹவர்ஸ்ல ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோம். கராத்தே, சிலம்பம், கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவினிங் செஷன்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்க ஸ்கூலோட 2.5 ஏக்கர் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா அகடமிக், ஸ்டடீஸ், வேல்யூஸ், ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எஜுகேஷன் ஃபார் லைஃப். எங்களோட அலுமினிஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. தே ஆர் இன் வேரியஸ் கண்ட்ரீஸ். அலுமினி அசோசியேஷன் மீட் வந்து எவ்ரி இயர் நம்ம ஸ்கூல்ல நடக்குது. அவங்க நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடாவும், என்கரேஜ்மெண்டாவும், ரோல் மாடலாவும் இருக்காங்க. கிரேயான் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு சீட் கிடையாது, இட்ஸ் அ டெசிஷன் ஆஃப் ஃபியூச்சர். ஸோ ரைட் டெசிஷன் இருக்கணும்னு சொன்னா ரைட் ஸ்கூல் செலக்ட் பண்ணணும். ரைட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் அகடமிக், வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் with communication, sports and future skills. We wish every child a bright and productive year of 2026 and 2027.